குட் மார்னிங். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு கேள்வியோடு கூட இந்த டிவோஷனை ஆரம்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கிற ஆட்களா அல்லது விசுவாசிக்கிற ஆட்களா? சந்தேகிக்கிற ஆட்களா இருந்தா அவருடைய குணாதிசயம் என்ன, விசுவாசிக்கிற ஆட்களா இருந்தா அவருடைய குணாதிசயம் என்ன, அதைத்தான் இந்த காலை வேளையில பார்க்க போறோம். என்னோட கூட சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை வாசிப்போம். என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரம் 6, 7, 8. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான வேறுபாக்கு அனுப்பும் பொழுது யோசுவா காலேப் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ சொல்றாங்க, மிச்ச 10 பேர் நெகட்டிவான ரிவ்யூ சொல்றாங்க. அங்க நடந்த காரியங்கள் என்னமோ நெகட்டிவா இருக்கு, அங்க பார்த்த காரியங்கள் ஒருவேளை நெகட்டிவா இருந்திருக்கலாம். ஆனா இவங்க பார்த்ததை சொல்லல, இவங்க ப்ராமிஸ் சொல்றாங்க, யோசுவாவும் காலேப். ஆனா மத்த 10 பேரும் அங்க பார்த்ததை சொல்றாங்க, நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நெகட்டிவான விஷயத்த சொல்றாங்க. ஆனா யோசுவா காலேப்பும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து சொல்லல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை உணர்ந்து சொல்றாங்க. அப்படின்னு தான் பார்க்கணும். வாக்கு தத்தங்களை நீங்க விசுவாசிக்கிறீங்களா அல்லது வாக்கு தத்தத்தை சந்தேகிக்கிறீங்களா? வாக்கு தத்தத்தை விசுவாசிங்கன்னா உங்க வாயிலிருந்து ஒருபோதும் எதிர்மறையான வார்த்தைகளோ எதிர்மறையான சிந்தனைகளோ புறப்படாது. வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கலனாதான் எதிர்மறையான எண்ணங்கள் வரும், எதிர்மறையான வார்த்தைகள் வரும். யோசுவா காலேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நம்ம கொண்டு போய் சேர்ப்பேன்னு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. சோ சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலை அங்க இருந்தாலும், நம்மளை விட பெரிய ஆள் எவ்வளவு பேர் இருந்தாலும், மோசமான துன்பங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறியா, அதனாலதான் சொல்றாங்க நான் அங்க போய் சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்த 10 பேர் என்ன, அவங்க தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்தாங்க. தேவன் என்ன சொன்னாரு? நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ தேவனுடைய மகத்துவத்தை சந்தேகப்படுறாங்க. கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன தேவனை விட்டுட்டு அங்கு பார்க்கிற அந்த மனிதர்கள் மேல பயமும் அந்த தேசத்தை குறிச்ச ஒரு நடுக்கமும் இவங்களுக்கு வந்துருச்சு. நெகட்டிவான ரிவ்யூ சொல்றாங்கன்னு பாக்குறோம். சோ இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புறீங்களா அல்லது சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? சூழ்நிலைகள் எல்லாம் வாக்குத்தத்தத்திற்கு எதிராக இருக்கிற மாதிரி சொல்லலாம், இருக்கலாம். உங்க கையில இருக்க வாக்குத்தத்தமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையும் இப்போ உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்க சூழ்நிலையும் முற்றிலும் முரண்பட்டதா, கான்ட்ரரியா இருக்கலாம். இதுக்கு சம்பந்தமே இல்லையே, தேவன் ஒண்ணு சொன்னாரு நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தாவீதோட வாழ்க்கையில கூட அப்படிதான் இருந்துச்சு. 17 வயசுல அவனை ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்காக சாமியல் வீட்டுக்கு போகும்பொழுது அங்க தாவீதோட குடும்பத்துல இருந்தவங்களுக்குலாம் அப்படிதான் இருந்துச்சு. என்ன தாவீதை எப்படி போய் பண்ணிட முடியும்? அதனாலதான் அவனை கூப்பிடாம இருந்திருப்பாங்க. வாக்கு தத்தங்கள் சூழ்நிலைக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி தெரியும், சூழ்நிலை எல்லாம் வாக்கு தத்துக்கு எதிராக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, தேவன் என்ன சொன்னாரோ, என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார் உங்க வாழ்க்கையில. எவ்வளவு மோசமான சூழல் இருந்தாலும் யோசுவா காலேப்பு போல அந்த மோசமான சூழலை பற்றி பேசாதீங்க, சூழ்நிலை பத்தி பேசாதீங்க. அந்த சூழ்நிலைய கண்ட்ரோல் பண்ற கடவுளை பத்தி பேசுங்க, அவர் சொன்ன வார்த்தையை பத்தி பேசுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்கும். பாருங்க, யோசுவாவும் காலேப்பும் போனாங்க, அந்த தேசத்தை சுதந்திரிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமான ஆட்களா இருந்தாங்க. ஆனா அந்த மொத்த 10 பேர் அவங்கள சார்ந்தவங்க எல்லாம் போனாங்களா இல்லையா? சோ அவங்க சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. நெகட்டிவான ரிவ்யூ சொன்னாங்க, அவங்களோட சாப்டர் இங்க முடிஞ்சு போச்சு. சோ பாசிட்டிவா இருக்க ஆண்டவங்க உதவி செய்வாராங்க. நீங்கள் வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசிங்க. எதிர்மறையான எண்ணத்தோடு அல்ல, நேர்மறையான எண்ணத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.